Hello friends, so in this video என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துட்டு போலாம் ஓகேங்களா. சோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு செக்டாரா பார்க்க முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்விங் அப்படினு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் அதுல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஒரு செட் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். இந்த காஷி மெத்தட், லெஜெண்டரி மெத்தட், சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் அப்படினு சொல்லிட்டு நிறைய மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள போயிட்டே இருக்கும். And then இன்னொரு செக்டார் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த ஜாகோபியன்ஸ் கால்குலேட் பண்றது, மேக்ஸிமா மினிமா கால்குலேட் பண்றது. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஒரு சைடு நமக்கு போயிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் சால்விங் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். அண்ட் அது கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்விங் அப்படின்றது இருக்கும். சோ இதுல நம்ம பார்க்க போறது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றது தான் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஜென்ரலாகவே டிஃபரன்ஷியல் கால்குலஸில் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனை பார்த்து அது எந்த டைப் அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த ஈக்குவேஷன் பார்த்துட்டு அந்த ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அது ஒவ்வொருவோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நமக்கு மாறும் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் சால்விங் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க இந்த சிஎஃப் கால்குலேட் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி பிஐ கால்குலேட் பண்ணுறது, பர்டிகுலர் இன்டர்வல் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இதில் நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலாம். அல்லது ஜென்ரலாக சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன கேட்டாலும் நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை y is equal to CF தேவை அண்டு பர்டிகுலர் இன்டர்வல் தேவை ஓகேங்களா. உங்களுக்கு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக CF மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம், அல்லது பிஐ மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக நமக்கு எந்த மாதிரினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஒரு ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம்திங். இந்த சைடு எதனாலும் இருக்கலாம், 0 இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது வேல்யூஸ் இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு e⁻2x அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷனோட டைப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் இருக்கலாம், அல்லது இதை உங்கள் டி ஸ்கொயரில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் 1 இந்த மாதிரி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுக்கலாம், அல்லது டி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ மீனிங் எல்லாமே சிமிலர் தான். நமக்கு ஈக்குவேஷன் பார்க்குறப்போ இது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். செகண்ட் ஆர்டர்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஆர்டர் வந்து 2ல் இருக்கும் ஓகேங்களா. 2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இ பவர் இருக்கலாம், அல்லது சைன் டேர்ம்ஸ் இருக்கலாம், சைன் காஸ் டேர்ம்ஸ் இருக்கலாம், அல்லது எக்ஸ் பவர் டேர்ம்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதுக்கேற்றாப்பில் சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா சிஎஃப் கால்குலேட் பண்ணுறது என்ன அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பிஐயில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு சிஎஃப் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம்னா நம்ம சிஎஃப் கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. சிஎஃப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இந்த பார்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது தான் சிஎஃப் அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு பண்ணி நம்ம இந்த சைடையும் யூஸ் பண்ணி பண்ணுவோம் பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேர்ம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 அப்படின்ற மாதிரி இருக்குது ரைட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நார்மலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் எழுதுவாங்க ஓகேங்களா. எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. எழுதிட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஓகேவா. இங்கே என்ன டேர்ம் இருந்தாலும் சரி இதில் நம்ம எழுதுகிறப்ப என்ன மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம 0 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது, எக்ஸாமுக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ப்ரொசீஜருக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் இப்படியே பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணி
ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எம்முக்கான ரெண்டு வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஸோ எம்முக்கான ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கூல்ஸ்லேருந்தே நம்ம பார்த்த மெத்தட் இருக்குது. அந்த டி மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ரைட்டா, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +1 வந்திருக்கணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து +2 வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான லாஜிக்கு. மல்டிப்ளை பண்ணால் +1, ஆட் பண்ணால் 2 அப்படின்னா லாஜிக் என்னப்பா 1 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ரைட்டா, ரெண்டு இது 1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், 1 ஆட் பண்ணோம் நமக்கு 2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஆன்சராக நான் எழுதுகிறப்ப என்ன எழுதணும், சைனை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும்னு நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா, ஸோ இந்த 1 எப்படி எழுதுவோம், m+1 அதே மாதிரி m+1 = 0ன்னு எழுதியிருப்போம். இந்த 1 அந்த சைடு போகிறப்போ m = -1, -1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ரைட்டா, ஸோ இங்கே கண்டுபிடிக்கிறது தான் ஃபேக்டர் அப்படின்றது கிடையாது, இதோட சைனை சேஞ்ச் பண்ணி போட்டு கிடைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக்டர். இது வந்து இந்த இதுக்கான ஜஸ்ட் ஒரு ஃபேக்டர்ஸ், அவ்வளோதான். மற்றபடி ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகிறப்போ இதோட சைன் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சரை வச்சு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ரைட்டாக, ரெண்டு ரூட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இந்த ரெண்டு ரூட்டை வச்சு நமக்கான காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. ஓகேவா, இது வந்து என்னென்ன பாசிபிள் ஆன்சர்ஸில் வரலாம் அப்படின்றதுல இருந்து 3 டைப். இதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய m வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, m1 m2, அதாவது ஒரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர், இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இது ரெண்டுமே m அப்படின்ற ஒரு வேல்யூக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா உங்களோட சிஎஃப் எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னா, ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எந்த மாதிரி எழுதுவோம் அப்படின்னா ax + b e⁻mx அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகேங்களா, ax + b × e⁻mx. இதில் m அப்படின்றது என்னென்னா இந்த ஃபேக்டர். ஓகேவா, ரெண்டுமே ஈக்குவல் தானே, ஸோ அதனால் இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்குவோம். இங்கே ஏபி அப்படின்றது ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸு, அதனால் நம்ம வந்து இதை ஏபி போட்டுக்கலாம், பிக்யூ போட்டுக்கலாம், C1 C2ன்னு போட்டுப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்து இது மாறும். சரிங்களா, ஆப்ஷனில் ஜஸ்ட்டு ரெண்டு கான்ஸ்டன்ட்டுக்கு அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கோங்க. இங்கே நான் ஜஸ்ட் வந்து A and B அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த -1 and -1 அப்படின்ற கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸ் மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ரியல் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கணும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இதுக்கான சிஎஃப் என்னென்னு எழுதிடலாமா, சிஎஃப் அப்படின்றது நம்ம என்னென்னு எழுதிடலாம், ax + b e⁻−x அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். புரியுதுங்களா, ஏன்னா இந்த -1க்கு பதிலாக அந்த m அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி போட்டுருவோம், போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து இதுக்கான சிஎஃப். வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும் என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். m1 ≠ m2. ஓகேங்களா, இது ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஓகேங்களா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். இங்கே -1 and -1 இருந்துச்சு, ஒருவேளை ஒரு -1 + 2 இருந்ததுன்னா ஃபேக்டர்ஸ் வந்து வேறு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சிஎஃப் a × e⁻m1x + b × e⁻m2x. ஓகேவா, ஸோ அதுக்கான சிஎஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா a × e⁻m1x அப்படின்றது அண்ட் தென் b × e⁻m2x அப்படின்றது இன்னொருக்கான ஃபேக்டர். ஓகேவா, ஸோ இந்த இதில் a × e⁻m1x இதில் m1 m2 அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ். இதை வந்து நம்ம ஜஸ்ட் அதில் அப்படியே எழுதிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். நீங்கள் என்ன ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ அதில் வந்து என்னென்னா ரெண்டு நம்பரும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும், ரியல் நம்பர்ஸாக இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ் வந்து எம்மோட வேல்யூ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னா கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து α ± iβ அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா, α ± iβ அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 2y 4 - 2y அந்த மாதிரி. ஓகேவா, ± நடுவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிறப்போ உங்களோட சிஎஃப்ஐ நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா ஸோ இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் ஏபி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கான்ஸ்டன்ட்ஸ் தான். C1 C2 இந்த மாதிரினாலும் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கான சிஎஃப் அப்படின்றது e⁻αx a cos
beta x plus b sin beta x. ஓகேவா? e பவர் ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபான்றது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ரியல், அந்த ரியல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அது, அண்ட் பீட்டா வந்து இந்த சைடு, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட், ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் போதுமானது. அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கான சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த 3 கேசஸ். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் பிஏ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எல்லாமே வந்து ஓரளவு மிக்ஸ் பண்ணுற மாதிரியான சிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? d² + 5d + 6y = 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபேக்டர் எழுதிட்டு அப்படியே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் எழுதுவோம். எம்மில் எழுதினாலும் ஒன்றும் பெருசாக மாற போகிறது கிடையாது, அதனால் நீங்கள் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் +5 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் +6, ஆட் பண்ணோம் அப்படின்னா +5 அப்படின்னா 2, 3 அப்படின்றது தான் 2 ஃபேக்டர்ஸ். ரைட்டா? ஸோ 2 ஃபேக்டர்ஸ் 2, 3 இருந்தது அப்படின்னா ஃபைனல் ரூட் வர்றப்போ ரெண்டோட சைனும் சேஞ்ச் ஆகும். அப்படி தானே? 2, 3 அப்படின்றது ஜஸ்ட்டு இதுக்கான ஃபேக்டர்ஸு. ஃபைனலாக ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கிறப்போ இதோட சைனை வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எனக்கு -2 -3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அது 3ல் எந்த கேஸில் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். 3ல் அது எந்த கேஸில் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ், நார்மல் நம்பர்ஸ் தான், பட் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அது ஒரு செகண்ட் கேஸில் வருது. அப்போ இதுக்கான சிஎஃப் அப்படின்றத நம்ம எப்படிப்பா எழுதுவோம், a × e பவர் -2x + b × e பவர் -3x அப்படின்ற மாதிரி எழுதிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான சிஎஃப் அப்படின்றது இதுதான். கிளியரா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். d² + 8d + 7 of y = 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? d² + 8d + 7 of y = 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்னா 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 7 கிடைக்கணும், ஆட் பண்ணாங்கன்னா 8 கிடைக்கணும். ஸோ 7 and 1 அப்படின்றது ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாமா? சைன் சேஞ்ச் பண்ணால் -7 -1. ஸோ இதே மாதிரி அதுலேயும் எழுதிடலாமா? a × e பவர் -7x + b × e பவர் x அப்படி -x அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். ரொம்ப சிம்பிள். ரைட்டா? தென் தேர்ட் ஒன் ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் ட்ரை பண்ணலாம். d² + 9d + 6 of y = 0. சரிங்களா? d² + 9d + 6 of y = 0. ஸோ இப்போ இந்த கேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணால் 9 கிடைக்கணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6னா 6க்கு இருக்கிற ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா 1 × 6, 2 × 3. ஓகேவா? இது 2 தான் வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 எனக்கு கிடைக்கும். அப்போ இதை ஆட் பண்ணி உங்களால் 9 கொண்டு வர வைக்க முடியாது. ஸோ இப்படியான ஃபேக்டர் வந்து நமக்கு டைரக்ட் ஃபேக்டராக கிடையாது. இப்படி டைரெக்டாக ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எந்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்கு போவோம். ரைட்டா? நார்மலாக இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, -b + or -√of b² - 4ac / 2a அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட்டா? -b + or -√of b² - 4ac / 2a அப்படின்றது. இதில் b அப்படின்றது மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ -9 + or -√of b² 81 -4ac. இது a, இது c. ஏன்றது இங்கே 1. ஓகேவா? d² முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் a அப்படின்றது. ஸோ 1 × 6 6 அண்ட் 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 24 அப்படின்ற மாதிரி கிடைக்குது, / 2a which is also 2. ஓகேவா? ஸோ 81லேருந்து நம்ம வந்து 24 மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 81லேருந்து 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 6 அண்ட் 6 30 அண்ட் ஓகே 57 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. -9 + or -√57 / 2 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. கிளியரா? -9 + or -√57 / 2. இப்போ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேவா? இதோட நம்ம போய் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்படி வந்ததுக்கு அப்புறமா
நாம் என்ன ஃபேக்டருக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எந்த சிஎஃப்குள்ளே போகணும். இப்படி பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்ன தோணிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தோணும். நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட் இருக்குது, நமக்கு வந்து அந்த ரூட் நம்பரு 2 நம்பரை சேர்க்க முடியல அப்படின்னாலே அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு தேர்டு கேஸுக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எங்கேயாவது ஐ இருக்கா? இமேஜினரி டேர்ம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே கொண்டு போவோம். இமேஜினரி டேர்ம் ஜென்ரேட்டே ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ஒரு நார்மல் இன்டீஜர் வேல்யூ, ஓகேங்களா, நார்மல் ரியல் நம்பருக்குள்ளே தான் நம்ம கொண்டு போவோம். எப்போ எனக்கு ஐ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, இந்த ரூட் இருக்குது பார்த்தியா, இந்த ரூட்லேருந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஜென்ரேட் ஆனால் தான். நெகட்டிவ் வேல்யூ மீன்ஸ் என்னது, ஒரு மைனஸ் வேல்யூ ஜென்ரேட் ஆகி வெளியே வந்தால் தான், ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், வெளியே எடுக்கிறப்போ ஒரு ஐ ஜென்ரேட் ஆகும். அப்போது இந்த வேல்யூவில் இந்த நம்பர் வந்து பெருசாக இருந்து இந்த இருக்கக்கூடிய நம்பர் சின்னதாக இருந்தாலே எனக்கு நார்மல் வேல்யூ தான் வருமே தவிர காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வராது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, b² அப்படின்ற வேல்யூ greater than 4ac இருந்துச்சுன்னா, ஓகேவா, இந்த டேர்மு b² பெருசாக இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு வராது. இதுவே வந்து எனக்கு b² less than 4ac இருந்துச்சுன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம போடுறப்போ, ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் எனக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ரியல் டேர்ம் தான். அப்போ நான் இதுக்கான காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு, சிஎஃப் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர், இதில் எனக்கு 2 ஃபேக்டர் இருக்குது ரைட்டா, ப்ளஸ் வச்சு வரக்கூடிய ஒரு ஃபேக்டரு, மைனஸ் வச்சு வரக்கூடிய இன்னொரு ஃபேக்டரு. ஸோ ஏ இன்ட்டு இ பவர் -9 ப்ளஸ் √57 டிவைடட் பை 2 அப்படின்றது ஒரு ஃபேக்டரு, ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் -9 மைனஸ் √57 டிவைடட் பை 2 அப்படின்ற இன்னொரு ஃபேக்டர். சரிங்களா? போத் ஃபேக்டர் ஈக்குவல் கிடையாது, அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு கேஸ் மாதிரி எடுத்துடக்கூடாது. சரிங்களா? செகண்ட் கேஸ் தான் எடுக்கணும். இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. சரியா? ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ இப்படி வரக்கூடிய கேஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் குழப்பி என்ன பண்ணிடுவோம்னா, தேர்டு கேஸு இமேஜினரி நம்பர்ஸ், ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அந்த கேஸுக்கு நம்ம எழுதிடுவோம். சரியா? ஸோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேர்டு கேஸ் வர மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 4th ஒன்ல d² + 4 of y is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த சைடு எனக்கு 0 இருந்துச்சு அப்படின்னாலே பிஐ அப்படின்றது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேரெக்டாக சிஎஃப் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை வந்து நார்மலாக சால்வ் பண்ணி வந்து சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ d² + 4 அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், m² + 4 is equal to 0. ஸோ m² is equal to -4, m is equal to √(-4). ஸோ m is equal to மைனஸை ஜென்ரேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஐ ஜென்ரேட் ஆயிரும் ரைட்டா. இந்த மைனஸ் எடுக்கிறப்போ 4 ரூட்டுக்குள்ளே வந்து எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு 2 வந்து ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஐ கிடச்சிருக்கு ரைட்டா. ஸோ ஐ கிடச்சிருந்தது அப்படின்னா நாம் இதை தேர்டு கேஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சிஎஃப்க்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து கிடையாது. அப்போ நம்ம இது எப்படின்னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு I2 அப்படின்ற ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? இங்கே எதுவுமே இல்லைனா 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு 0 ஆகும். அப்போ சிஎஃப் எழுதுகிறப்போ இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஆல்ஃபா 0 ஆகுது அப்படின்னா இ பவர் 0 ஆர் எனிதிங் பவர் 0 என்னது நமக்கு 1. அதனால் இந்த டேர்மை நீங்கள் விட்டுடலாம். இது தேவையில்லை. அந்த இ பவர் வெளியே இருக்கக்கூடிய டேர்ம் நமக்கு தேவை கிடையாது. a cos பீட்டா எக்ஸ் அப்படின்றது 2x ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ். ஸோ அந்த இடத்துலையும் 2, ரெண்டு இடத்துலையுமே பீட்டா தான் வரணும். ஒரு இடத்துல ஆல்ஃபாவும் இன்னொரு இடத்துல பீட்டாவும் போட்டக்கூடாது. ரெண்டுலேயுமே பீட்டா தான். ஸோ சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். a cos 2x ப்ளஸ் b sin 2x அப்படின்றதான் நமக்கான சிஎஃப் வேல்யூ அப்படின்றது. ஓகேவா? தென் இதே மாதிரி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். d² + 4d + 6 of y is equal to 0. ஓகேவா? d² + 4d + 6 of y is equal to 0 இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர் கரெக்டாக கிடைக்குதானே. மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும். ஸோ நோ ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b² ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ b² ஃபார்முலாவில் போட்டோம்னா -b 4 வந்துருச்சு. ஓகேங்களா? -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √(b² அப்படின்றது எனக்கு என்னப்பா 16, b² - 4ac. 4ac அப்படின்றது 1 6 × 4 which is 24 ரைட்டா. ஏன்றது 1, சி அப்படின்றது 6, பி அப்படின்றது 4. அதனால் அந்த ஈக்குவேஷன் அப்படியே போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. டிவைடட் பை 2a.
ஏ வந்து ஒன்றுன்றதுனால சிம்பிளாக 2ன்னு போட்டிருக்கேன். தென் -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 - 24 என்னது -8 டிவைடட் பை 2 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. கிளியரா? -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -8 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு மைனஸ் இருக்குது, ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து வெளியே வரும், ஒரு ஐ வந்து ஜென்ரேட் ஆகும் எனக்கு. ஸோ -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்றது வந்தாச்சு. √8 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2√2ன்னு எழுதலாமா? அப்படி தானே? 4 × 2ன்னு எழுதலாம். 4லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும். ஸோ ரிமைனிங்காக ஒரு 2 நமக்கு உள்ளே இருக்கும், ஓகேவா? டிவைடட் பை 2 அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு, சரியா? ஸோ இந்த 2வை வந்து நான் 2 பேருக்கும் காமனாக கேன்சல் பண்ணணும். ஸோ ஒரு 2வை நான் வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன். -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ √2 அப்படின்னு கிடச்சிருச்சு டிவைடட் பை 2. ஸோ இதையும் வச்சு நம்ம அடித்து கொடுத்துட்றேன். ஸோ எனக்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ √2 அப்படின்றது தான். ஆல்ஃபான்றது -2, பீட்டான்றது √2. இப்போ நம்ம அதுக்கான காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதணும்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ், ரைட்டா? e பவர் ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்றது -2x a cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ், ஓகேவா? ஸோ இதில் பீட்டா அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √2 அப்படின்றது தான். அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. கிளியரா? பீட்டா வந்து இந்த இருக்குது, ஆல்ஃபா இந்த இருக்குது. ஆல்ஃபாவில் மைனஸ் இருக்குனால அந்த மைனஸு, நடுவில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸை கன்சிடர் பண்ணாதீங்க. பீட்டா எழுதுகிறப்போ மைனஸாக ப்ளஸ் தான், அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. இது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது எப்போவுமே ஜென்ரேட் ஆகும். அதனால் ப்ளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமா அந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான 3 கேஸ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சிஎஃப் கண்டுபிடின்னு கொடுத்தாலே நீங்கள் இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணால் போதும். இது அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? இல்லை எனக்கு சொல்யூஷன் சம்டைம்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு ஈக்குவேஷனில் இந்த சைட் எனக்கு 0 இருக்கும். 0 இருந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்றது, ஓகேங்களா? பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஏ அப்படின்றது நமக்கு 0. அதனால் நீங்கள் சொல்யூஷன் என்னன்னு சொல்லிக்கணும்னா வெறும் சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எப்போனா இந்த சைடு எனக்கு 0வாக இருக்கிற பட்சத்தில். அந்த இடத்துல எனக்கு 0 இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூஸ் வர்ற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு கேட்டகரியாக நம்ம அதை பிரிக்க போகிறோம். பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான பிஐ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிஎஃப்பில் கிளியர் ஆகிக்கோங்க. அண்ட் இந்த சிஎஃப்லேயே வந்து நமக்கு ஒரு சில சின்ன எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது. அதுவும் சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதையும் நான் லைட்டாக அப்படியே உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன். சிஎஃப்ல வந்து வேறு என்னெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் பாசிபிலிட்டிஸ் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி செகண்ட் ஆர்டர் தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இதில் 3 சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1,2,1 அப்படின்னு எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? த ரூட்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு 3 ரூட் கொடுத்துட்டு இதுக்கு நீ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களையே ரூட் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா தேர்ட் ஆர்டருக்குலாம் நம்ம வந்து நார்மலாக வந்து பண்ண மாட்டோம், ஓகேங்களா? அப்படி பண்ணால் கூட ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் பிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் ஆர்டர் ஆர் ஃபோர்த் ஆர்டர்லாம் போகுது அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி ரூட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் எழுதுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் எழுதுகிறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இந்த ரூட்டுக்கான காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுறதுனா ஜஸ்ட் ப்ரீவியஸாக பண்ண மாடலை நம்ம பார்த்தது ஃபுல்லாமே 2 ரூட் இருந்தால் தான் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருந்தோம், ரைட்டா? அப்போ இந்த மாதிரி 3 ரூட் கேட்டிருந்தாங்கன்னா அங்கே உள்ள கேஸ் மாதிரியே தான் அதை அப்ரோச் பண்ண போகிறோம். எப்படின்னா 3 ரூட்டில் எனக்கு 2 ரூட் ஈக்குவலாக இருக்குது, ரைட்டா? ஒரு ரூட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படி தானே? அப்போது ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரூட்டுக்காக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எக்ஸ்ன்றது ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ரூட்டுக்காக சி இன்ட்டு இ பவர் 2x அப்படின்றது. புரியுதா? இது வந்து ஈக்குவலாக இருக்குன்றதுக்காக, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக. இதை முன்னாடி எழுதுறதுனால தப்பு இல்லையா? இதை ஏன்னு வச்சு எழுதிக்கலாம்ல, இதை பிசின்னு எழுதிக்கலாமானா எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே ஜஸ்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். நமக்கு என்னென்னா அந்த 2 ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கணும். இது ஈக்குவலாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா a இன்ட்டு இ பவர் எக்ஸு ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எக்ஸு ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 2xன்னு எழுதிடக்கூடாது. ஈக்குவலாக இருக்கான்னா ஈக்குவலாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுனதுக்கப்புறம் தான் இதை எழுதணும். புரியுதுங்களா? அண்ட் இதுலேயே எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1,2,3ன்னு இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ரைட்டா? ஸோ a இன்ட்டு இ பவர் -எக்ஸு ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் 2x ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 3xன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 3 ஃபேக்டர் இருக்குது, 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கேஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்போ எனக்கு இதுலேயே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் மிக்ஸ் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 + r - i3
கமா 4 அப்படின்னு எனக்கு ஃபேக்டர் கிடைக்குதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு ஓகேங்களா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ் அப்படின்றத எழுதிட்டு ஏபி இங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சி தான் யூஸ் பண்ணோம் e பவர் 4x அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம கேட்குறப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எல்லாமே என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து 4 ஃபேக்டர் கூட 4 ரூட் கூட அவங்களாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். 2 ± i3 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர் சம்திங் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதுக்கானது எழுதியிருப்பீங்க. 1,1 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? cx + d e பவர் x அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். புரியுதுங்களா? இதுக்கான இது அண்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுக்காக இது. இல்லை இது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக வந்து c × e பவர் -x ப்ளஸ் d × e பவர் xன்னு எழுதிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம எழுதுகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மற்றபடி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரேர் கேஸ் தான், எல்லாத்துலேயும் கேட்குறது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு வேளை இப்படி டேரக்ட் ரூட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு சிஎஃப் எழுதுன்னு கேட்டால் அதில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிஐ பார்க்கலாம். ஸோ பிஐயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாடல் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஐ அப்படின்றத எதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம்னா அந்த சைடு இருக்கக்கூடிய ஓகேங்களா ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்கக்கூடியதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைப் கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்டிங் பிஐயில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா e பவர் ax அப்படின்றது. ஓகேவா? e பவர் ax அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் d² + 4d + 3 x which is 3 y which is equal to e பவர் 5x அப்படின்றது. ஓகேவா? நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் d² + 4d + 3 y = e பவர் 5x அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் சால்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க. அடுத்து பிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு e பவர் 5x டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படிங்க எழுதிடணும். ஓகேவா? ஸோ d² + 4d + 3 அப்படின்ற மாதிரி இருக்குமா? இது அப்படியே கீழே எழுதிட்டு எழுதுனதுக்கப்புறமா இந்த a இருக்குது பார்த்தீங்களா, அதாவது e பவர் axனால் இந்த ஏவை பேஸ் பண்ணு தான். இந்த ஏவோட வேல்யூவை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய டிக்கு நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. ஸோ பண்ணோம்னா e பவர் 5x டிவைடட் பை 5 கொண்டு வந்து இவனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 25 5² 25 4 × 5 ஒரு 20 + 3 ஸோ 45 48ன்னு கிடச்சிரும். சரியா? இதுதான் நமக்கான பிஐ அப்படின்றது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? பிஐ அப்படின்றது ஜஸ்ட் என்னென்னா இந்த ஏவோட வேல்யூ அப்படியே டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வர்ற ஆன்சர் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா நம்மளோட பிஐ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் இதுக்கான பிஐ. ரொம்ப ஈஸி. இப்போ இதுலேயே நமக்கு வேறு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா திங்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு ஒருவேளை 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு PI1 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா PI2 தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? PI2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணணும். இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் அதை மட்டும் எடுத்துகிட்டு e பவர் 2x டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டரில் எழுத போகிறீங்க. ஸோ PI2வில் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 2 எடுத்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e பவர் 2x டிவைடட் பை 4 ஆயிரும். ஓகேங்களா? ஸ்கொயர் வந்து 4 8 + 3 அப்படின்ற மாதிரி. ஸோ 15 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து PI2 அப்படின்றது. அப்போ எனக்கு இந்த மாதிரி 2 தனித்தனியாக கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு தனியாக PI1 PI2 கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ PI1 + 2 சேர்த்து எழுதுகிறப்போ e பவர் 5x டிவைடட் பை 48 ப்ளஸ் e பவர் 2x டிவைடட் பை 15 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிட்டு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்ச CF இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 இது கேட்குறப்போ இப்போ எனக்கு சம்டைம்ஸ் கொஸ்டினில் எந்த மாதிரி கேட்டுருவாங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்காம ஈக்குவேஷனில் சம்டைம்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் சம்டைம்ஸ் கொடுக்கலாம். அதாவது d² + 2d
ப்ளஸ் 1 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 வந்ததுன்னா நம்ம வந்து பிஐ கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஒரு 0 மட்டும் இருந்ததுன்னா. ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அல்லது இதுக்கு பக்கத்துலேயே தனியாக வெறும் 5 மட்டும் கொடுக்க மாட்டான், ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால என்ன மாதிரி கேட்பாங்கன்னா ப்ளஸ் சம்திங் ஒரு e⁻3x இப்படி கொடுத்துருப்பான். அப்போ நீ இதுக்கு PI2 உனக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஏன்னா இதே மாடலில் நீ பண்ண போகிற. ஆனால் இந்த 5க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வர்றப்ப என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது பக்கத்தில் ஒரு e⁻0x இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? e⁻0x இருக்கிறதா கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், e⁻ மாடலில் நம்ம என்ன பண்ணுவோம், டிக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ஏ அப்படின்றது 0 அப்படின்றதுனால இந்த டி டேர்ம் ஃபுல்லாமே நமக்கு 0 ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே டிவைடட் பையில் வரும், ரைட்டா? 5 இன்ட்டு டிவைடட் பை d² + 2d + 1 அப்படின்னு எழுதுவோம். இங்கே ஒரு e⁻0x இருக்குது அப்படின்றதுனால இந்த 0வை கொண்டு வந்து இவனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் இவன் 2 டேர்மே எனக்கு வராது. ஸோ சிம்பிளாக டிவைடட் பை 5/1 வரும். ஸோ 5 அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. e⁻0xலாம் சும்மா ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறது. நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் தனியாக வந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, டி டேர்ம் இல்லாமல் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டு, அவனை அப்படியே டினாமினேட்டரில் போட்டால் போதுமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ e⁻ இன்னும் ஒரு 2 மாடல் இருக்குது. ஓகேங்களா? 2 சின்ன சின்ன விஷயம் இருக்குது, மாடல் கிடையாது, 2 சின்ன விஷயம் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மாடல் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. d² + 6d + 8 ஆஃப் y ஈக்குவல் டு e⁻2x. ஓகேவா? இது வந்து ஒரு கொஸ்டின். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா d² + 4d + 4 ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு e⁻−2x அப்படின்றது இன்னொரு கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம பிஐ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணுவோம், நார்மல் ப்ரொசீஜர் என்னென்னா இங்கே இருக்கக்கூடியது அப்படியே இந்த இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். e⁻2x டிவைடட் பை 2வை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சாரி, இது -2ன்னு எழுதிக்கோங்க இங்கேயும், -2. ஸோ இந்த -2 வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -2 ஸ்கொயர் ஆகிறப்போ நமக்கு வந்து 4 அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். இங்கே -2 வர்றப்போ 6 × -2 எவ்வளோப்பா, -12 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். தென் இந்த 8 வர்றப்போ நமக்கு +8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் என்ன ஆயிருதுன்னா 0 ஆயிருது. ஓகேவா? டினாமினேட்டர் எனக்கு என்னவாயிருது, 0 ஆயிருது. அப்போ இந்த டினாமினேட்டர் எனக்கு 0 ஆகிறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. 0ன்னு நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டினாமினேட்டர் எனக்கு 0 வர்றப்போ இந்த டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த d² இந்த டேர்ம் இருக்குல்ல, அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மேலே ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இதை நான் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், e⁻−2x டிவைடட் பை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d கிடைக்கும், ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 6 கிடைக்கும், ரைட்டா? d² பண்ணுறப்போ ஒரு 2d, 6d அப்படின்றத நம்ம பண்ணால் 6ன்னு கிடைக்கும். எல்லாமே டிஃப்ரென்ஷியல் டேர்ம் தான், அதனால் வந்து நீங்கள் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 2d + 6ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸால் மேலே மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப அகைன் இந்த -2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 வருதா இல்லை வரலையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம -2வை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ x × e⁻−2x இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், -4 + 6ன்னு கிடைக்கும், which is 2 அப்படின்ற மாதிரி கிடச்சிரும், ரைட்டா? அப்போது இதுதான் என்னோட பிஐ அப்படின்ற மாதிரி அர்த்தம். டினாமினேட்டரில் எனக்கு 0 வரவே கூடாது. சரிங்களா? அப்படி வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கேஸ் எடுங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா e⁻−2x இருக்குது, டிவைடட் பை d² + 4d + 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த -2வை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். -2 வந்து ஸ்கொயர் ஆகிறப்போ 4ஆக மாறும், -8 + 4ன்னு மாறும், which is equal to 0 ஆகுது, ரைட்டா? 0 ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் உள்ளதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2d + 4ன்னு கிடைக்குது. இப்போ அகைன் நான் வந்து இந்த -2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 அகைன் ஜென்ரேட் ஆகுது, ரைட்டா? -2 சப்ஸ்டியூட் பண்ணனா 2 × -2 which is -4 + 4 வர்றப்போ எனக்கு 0 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு திரும்ப 0 ஜென்ரேட் ஆகுது. அப்போ திரும்ப நான் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு
டிவைடட் பை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ் இங்கே இன்னொரு எக்ஸ் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது வெறும் 2ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ நான் அந்த -2ஆல் மல்டிப்ளை பண்ணுற வேலை எனக்கு இருக்காது, அந்த இடத்துல அதோடு அது நின்றும். சரிங்களா? இந்த வேலை எது வரைக்கும் வரும்னா கீழே டி டேர்ம் இருந்தால் தான் நம்ம அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஐ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? பிஐ அப்படின்றது என்னென்னா இந்த டி டேர்மை ஃபுல்லாக நம்ம எலிமினேட் பண்ணி விட்டு அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராமாக வச்சு கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிஐ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே எனக்கு இது இல்லை அப்படின்றதுனால அதோட அந்த வேலை வந்து எனக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கான்ஸ்டண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிக்கலாம். இதுதான் உங்களுக்கான பிஐ அப்படின்றது. சரிங்களா? இது e-power மாடலில் மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய மாடல்லையுமே இதே மாதிரி சம்திங் அங்கே ஒரு கேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைன் மாடல் அல்லது எக்ஸ் மாடல்லையும் ஒரு கான்ஸ்டண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு 0 ஜென்ரேட் ஆகுதுன்னா டினாமினேட்டரில் நம்ம வந்து டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி எப்படி வந்து ஒரு e-power மாடல் ஓகேங்களா பிஐ கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய மாடல் சைன் மாடலாக இருக்கட்டும், எக்ஸ் பவர் அண்ட் e-power ax π(x)ன்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த 3 மாடல் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.